அத்தியாயம் 10. காலையில் திருமணம் முடித்த கையோடு சுந்தர் அவர்களை நேரே திருமண பதிவு மையத்திற்கு அழைத்துச் சென்றான். தன் பஸ் கம்பெனியில் பழக்கமான சில நண்பர்களை சாட்சியாக அழைத்திருந்தான். அவர்கள் அங்கே வந்து காத்திருந்தனர். அங்கு சென்றதும் அங்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்த பிறகு பதிவு செய்யும் அதிகாரி இவர்களை சில கேள்விகள் கேட்டு முடித்து திருமணத்தை பதிவு செய்தார். அதற்குள் உச்சிவேளை வந்துவிடவே எல்லோருக்கும் நல்ல பசி. சுந்தர் அதற்கும் ஏற்பாடு செய்திருந்தான். அவனுக்கு அங்கு பழக்கமான ஒரு மெஸ்ஸில் மெனு கொடுத்துவிட்டு வந்திருந்தான். 2 வகை இனிப்புகளோடு பிரமாதமான சாப்பாடு தயாராக இருந்தது. எல்லோரும் ஒரு பிடி பிடித்துவிட்டு சுந்தருக்கு நன்றி கூறி புறப்பட்டனர். சுந்தருக்கும் கிளம்ப வேண்டும். விடுப்பெல்லாம் எடுக்க முடியாததால் 2 மணி நேரம் அவகாசம் கேட்டுக்கொண்டு வந்திருந்தான். சீதாவையும் ஷேக்கரையும் கொண்டு போய் அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் விட்டுவிட்டு புறப்பட்டான். இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த ஷேக்கர் சுந்தரை கட்டிப்பிடித்து கதறிவிட்டான். சுந்தருக்கும் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த சீதாவும் கண் கலங்கினாள். சுந்தர் பிறகு ஒருவாறாக தேற்றிக்கொண்டு ஏதோ சொல்ல வாய் எடுத்தான். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. ஷேக்கருக்கும் அப்படித்தான். அவனை நோக்கி வெற்றிக்கு அடையாளமாக கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு சீதாவை நோக்கி புன்னகைத்துவிட்டு புறப்பட்டான். அவன் சென்ற பிறகு 2 பேரும் வெகுநேரம் பேசாமல் அமர்ந்திருந்தனர். ஒரு புறம் இப்பொழுதுதான் திருமணம் முடிந்து பக்கத்தில் ஓவியம் போல் அமர்ந்திருக்கும் மனைவி, மறுபுறம் ஊரில் இருக்கும் பெற்றோர். ஷேக்கருக்கு என்னவோ திடீரென்று கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது. தன்னால் இந்த பெண்ணை கடைசி வரை கண் கலங்காமல் காப்பாற்ற இயலுமா போன்ற திருமணத்திற்கு முன் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் அவனுள் மூண்டன. எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம்! இப்படி எதையோ பறிகொடுத்தாற்போல் அமர்ந்திருக்கும் ஷேக்கரின் தோள்பட்டையில் மெதுவாக கையை வைத்தாள் சீதா. அதுதான் தேவைப்பட்டது இக்கணம் என்பது போல அந்த கையை பற்றி தன் கைக்குள் வைத்து அழுத்தினான். அவள் மெல்ல பின்னிருந்து அவன் முன்னால் வந்து அமர்ந்தாள். அவளை பார்த்ததும் ஷேக்கரின் மனம் லேசானது. இதைத்தான் வாழ்க்கை துணை என்கிறார்களோ? அவள் தோள்களை பிடித்து மெதுவாக தன்மேல் சாய்த்து கொண்டான். இறுக பற்றியிருந்த தன் கைகளை மெதுவாக விலக்கிய அவளை ஒரு கணம் உற்று பார்த்துவிட்டு அவளை மார்போடு சேர்த்து அணைத்து இதழ்களில் முத்தமிட்டான். அவள் வேண்டாம் என்று முணுமுணுத்ததை ஷேக்கரின் செவிகள் கேட்கவே இல்லை. கிணற்று நீரை வெள்ளம் கொண்டு போகப் போவதில்லை என்று அவள் வாய் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கைகள் அவனை இறுக தழுவி கொண்டிருந்தன. திருமணம் பெற்றோர்கள் இன்றி நடைபெற்று விட்டாலும் தாம்பத்தியம் அவர்கள் ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு நடந்தேற வேண்டும் என்று இருவரும் உறுதி கொண்டிருந்தனர். ஆனால் அப்போதைய சூழ்நிலை மனதின் உறுதியை வெற்றி பெற்றுவிட்டது. சூழ்நிலை ஒரு பக்கம் என்றால் இருவரின் வயது அதற்கு ஆதரவாக ஜால்ரா போட்டது. இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது ஒன்று இருக்கிறது. ஆம், அது அந்த இறைவனின் கணக்குதான். ஒரு ஜனனம் எவ்வாறு நிகழ வேண்டும் என்பது ஆண்டவன் மட்டுமே நிர்ணயிக்கும் ஒன்று. மனதில் வைராகியத்தோடு நிகழவே கூடாது, நிகழவிடாமல் தடுத்து விடலாம் என்றாலும் அது நடந்துவிடும். அதேதான் நிகழ்ந்தது இங்கேயும். வயதின் பக்கபலம், ஆண்டவனின் கணக்கு இரண்டும் மன்மதனுக்கு சாதகமாகவே இருந்தன. கையில் கரும்பை எடுத்து வில்லாக வளைத்த பின் பானத்தை எய்யாமல் விடுவானா? சரமாரியாக அம்பு பாய்ந்தது. இருவரும் தன்னை மறந்தனர். மன்மதனின் லீலை அரங்கேறியது. மாலை சுந்தர் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. மடியில் தலை வைத்தவாறு படுத்திருந்த சீதாவின் தலையை வருடி கொண்டிருந்தான் ஷேக்கர். வாயால் பேச வேண்டியதை அவன் விரல்கள் பேசியது சீதாவிற்கு புரிந்தது. சீதாவை அவள் வீட்டிற்கு கொண்டு விடுவதற்காக தயாராகும்போது சுந்தரும் சரியாக உள்ளே வந்தான். சுந்தர் வரும்போது ஷேக்கருக்கு மிகவும் பிடித்த அந்த ஊரின் சிறப்பு இனிப்பான தூத் பேடா வாங்கி வந்திருந்தான். அதை பார்த்த ஷேக்கர் மீண்டும் கண் கலங்கினான். டே, இது ஸ்வீட்டுடா, என்னமோ பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரி பில்டப் கொடுக்குற என்று சுந்தர் கூறவும் சகஜ நிலைக்கு திரும்பினான். சீதாவை கொண்டுவிட்டு வருவதாக கூறியதும் சுந்தர் அவர்களுக்காக ஒரு நல்ல டின்னர் தன் கையாலேயே தயார் செய்ய இருந்ததாக கூறினான். ஆனால் அதற்குள் நேரமாகிவிடும் என்பதால் இருவரும் கிளம்பினர். அத்தியாயம் 11. வெள்ளிக்கிழமை ஷேக்கர் ஊருக்கு கிளம்ப வேண்டும். முதலில் ஷேக்கர் சுந்தர் இருவருமே செல்வதாக இருந்தது. கல்யாண மாப்பிள்ளை சுந்தருக்கும் ஒரு நல்ல தோழன். விடுமுறைக்கு ஷேக்கருடன் சுந்தரும் அடிக்கடி அவர்கள் கிராமத்திற்கு சென்றிருக்கிறான்.
அதனால் அவனுக்கும் கல்யாணத்திற்கு செல்ல மிகவும் ஆசையாக இருந்தது. ஆனால் விடுப்பு கிடைக்கவில்லை. அவர்கள் இருக்கும் ஊரில் இப்பொழுது பண்டிகை காலம். அதனால் மக்கள் ஊருக்கு செல்வதும் வேறு ஊரிலிருந்து இங்கு இருக்கும் உறவினர்கள் வீட்டுக்கு வருவதுமாக இருப்பர். அதனால் அரசு பேருந்து கிடைக்காதவர் தனியார் பேருந்தை நாடி வருவர். சுந்தர் வேலை பார்ப்பது தனியார் போக்குவரத்து கழகத்தில், அதுவும் முன்பதிவு செய்யும் பிரிவில் என்பதால் விடுப்பு எடுக்கவே முடியாது. பண்டிகை முடியும் வரை அப்படித்தான். சுந்தருக்கு ஷேகருடன் போகாமல் தனியாக தான் மட்டும் எப்படி இருப்பது என்று ஒரே கவலையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஊருக்கு செல்வதற்கு விடுப்பு கொடுக்காத இந்த வேலையே வேண்டாம் என்று கூறி அவனுடன் ஊருக்கு வருவதாக அடம் பிடித்தான். ஷேகர் தான் கொஞ்ச நாட்களுக்கு இந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும் என்றும், பிறகு அந்த அனுபவத்தை வைத்து தமது ஊரில் முயற்சி செய்யலாம் என்றும் பலவாறு கூறி அவனை சமாதானப்படுத்தினான். அடுத்து சீதாவை சமாதானப்படுத்த வேண்டும். அவளது கண்ணீர் நிரம்பிய விழிகளை அவனால் பார்க்க இயலவில்லை. எப்படியாவது தன் பெற்றோரிடம் சொல்லிவிட்டு வந்து அழைத்து போவதாக கூறியவுடன் தான் சீதாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகை மலர்ந்த முகத்தை தன் இரு கைகளாலும் பற்றி நெற்றியில் முத்தமிட்டான். அவள் சென்றவுடன் சுந்தர் ரயில் நிலையம் வரை வந்து அவனை ரயிலில் ஏற்றிவிட்டு வருவதாக கூறினான். ஆனால் ஷேகர் மறுத்துவிட்டு தனியே கிளம்பினான். கனத்த இதயத்துடன் ஊருக்கு சென்றவன் அங்குள்ள தன் சொந்த மனிதர்களை கண்டவுடன் மனம் லேசானதாக உணர்ந்தான். அங்கிருந்து கிராமத்திற்கு செல்ல ஒரு வேன் ஏற்பாடு செய்திருந்தனர். அவர்கள் கிராமத்திற்கு நேரான பேருந்து வசதி கிடையாது. எல்லோருமாக வேனில் செல்வது அவனுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் குதூகலத்தை அளித்தது. அவன் அதிகாலையிலேயே சென்று விட்டதால் வண்டி 8 மணிக்கு புறப்பட்டது அவனுக்கு சௌகரியமாக இருந்தது. வேன் அவர்கள் கிராமத்திற்கு சென்றபோது நண்பகல் ஆகிவிட்டிருந்தது. மறுநாள் கல்யாணம் என்பதால் முதல் நாளே கல்யாண மண்டபம் களை கட்டி இருந்தது. முக்கால்வாசி பேர் வெளியூரில் இருந்து மத்தியானம் வருவதாக இருந்ததால் சாப்பாடு தயாராக இருந்தது. மாப்பிள்ளை பையன் ஷேகரை பார்த்தவுடன் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டான். இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். கிராமத்து சாப்பாடு தேவாமிர்தமாக இருந்தது. எல்லோருக்கும் சாப்பிட்டு சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு எல்லோரும் வரவேற்புக்கு தயாராயினர். மறுநாள் காலையிலேயே முகூர்த்தம் என்பதால் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து வரும்போது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. நாதஸ்வரமும் மேளமும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டது போல் தோன்றியது. அதை பார்த்து ஷேகருக்கு தன் திருமணம் இப்படி நடைபெற வேண்டியது சூழ்நிலையில் எப்படியோ நடந்து முடித்து விட்டதே என்று ஏக்கமாக இருந்தது. முகூர்த்த வேளையில் தாலி கட்டி முடித்த பின் நடந்த சடங்குகளையெல்லாம் பார்த்த ஷேகர் மானசீகமாக தன்னையும் சீதாவையும் அதில் வைத்து பார்த்து மகிழ்ந்தான். சாப்பாடு முடிந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு எல்லோரும் புறப்பட்டனர். கிராமத்தை கடந்து வேன் மெயின் சாலைக்கு வருவதற்கு முன் ஒரு பாலத்தை கடக்க வேண்டும். இங்குதான் விதி சற்று அதிகமாகவே விளையாடியது. பாலத்தை கடக்கையில் உள்ளே இருந்தவர்களின் துரதிருஷ்டமா இல்லை ஓட்டுநரின் கவனமின்மையா எதுவோ தெரியவில்லை. அது நிகழ்ந்தது. வேன் பாலத்தின் சுவரில் இடித்து அப்படியே தலைக்குப்புற கீழே பள்ளத்தில் விழுந்தது. உள்ளே இருந்தவர்களில் எத்தனை பேருக்கு என்ன ஆயிற்றோ, உடனே இறந்து போனவர்களில் ஷேகரும் ஒருவன். ஓட்டுநரின் பக்கத்தில் அமர்ந்திருந்ததனால் விழுந்த வேகத்தில் தலையில் ஏற்பட்ட பலத்த அடியினால் இருவரும் உடனே இறந்து போனார்கள். செய்தியை கேட்ட பிரதீப்பிற்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அழுது ஓய்ந்த பிறகு சுந்தருக்கு தெரிவிக்க வந்தான். சுந்தர் அப்பொழுதுதான் அலுவலகத்திலிருந்து திரும்பியிருந்தான். கண்கள் சிவந்து முகமெல்லாம் அழுந்து வீங்கி போயிருந்த பிரதீப்பை பார்த்தவுடன் அவனுக்கு முதலில் ஒன்றும் விளங்கவில்லை. உடம்பு சரியில்லையோ என்று எண்ணி அதை கேட்கவும் செய்தான். இல்லை என்று தலையாட்டிய பிரதீப்பால் செய்தியை சொல்ல இயலவில்லை. கண்களில் கண்ணீர் முட்டியது. அதை பார்த்ததும் சுந்தருக்கு குழப்பம்தான் அதிகமானது. பிறகு ஒரு வழியாக சமாளித்து கொண்டு அவன் கூறியதை கேட்டவுடன் சுந்தருக்கு இதயமே நொறுங்கியது போல இருந்தது. அவனை அறியாமல் பிரதீப்பின் சட்டை காலரை பற்றி கூறியதெல்லாம் உண்மைதானா என்று கத்தியவன் அவன் அப்படியே எந்த பாதிப்பும் இன்றி சிலையாக நின்று கொண்டிருந்ததை பார்த்தவுடன் தான் சுதாரித்தான். ஷேகர் உயிரோடு இல்லை என்பதை அவன் மனம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் உண்மை அதுதான் என்றதும் துடித்து போனான். பிரதீப்பை கட்டி கொண்டு கதறினான். அவன் சிறிது நேரம் அழட்டும் என்று கருதிய பிரதீப் சற்று நேரம் கழித்து அவன் தோள்களை தட்டி கொடுத்துவிட்டு கிளம்பினான். உயிருக்கும் மேலாக நேசித்த நண்பனின் மரணம் சுந்தரை சற்று அதிகமாகவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதோடு ஏதேதோ நினைக்க வைத்தது. விவரம் தெரிந்த வயதிலிருந்து ஒரு நாள் கூட பிரியாமல் கூடவே இருந்தவன் இன்று இல்லை, இனிமேல் வரமாட்டான் என்பதை நினைத்து நினைத்து கண்ணீர் உகுத்தான். திடீரென்று ஷேகர் இல்லாம நம்ம வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்க போவதில்லை, நானும் பேசாமல் செத்துட்டா
என்று யோசனை செய்தான். டேய் ஷேகர், சாகரத்துக்கு தான் நான் வரேன்னு அவ்வளவு சொல்லியும் என்னை விட்டுட்டு நீ மட்டும் போனியாடா? ஐயோ, நானும் உன் கூட வராமல் போயிட்டேனே, 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாமே என்றெல்லாம் புலம்பினான். ஒருவாறாக அழுது முடித்து 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்திருந்த போதுதான் சீதாவின் ஞாபகம் வந்தது. சீதாவை நினைத்தவுடன், இதை எப்படி நான் அவகிட்ட சொல்லுவேன்? அவளால் இதை தாங்கதான் முடியுமா என்று அவன் மனம் கிடந்து அடித்து கொண்டது. பிறகு மெல்ல எழுந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு சீதாவை அங்கு வருமாறு அழைத்தான். அந்த ஊரில் பண்டிகை என்பதால் சீதாவிற்கு நாட்டிய கச்சேரி நிறைய வந்திருந்தது. அவளிடம் பயிலும் குழந்தைகளோடு நடத்தும் நாட்டிய நாடகம் அந்த வார கடைசியில் இருப்பதால் அதற்கான ஒத்திகையை செய்து கொண்டிருந்தாள். சுந்தர் அழைத்த பொழுது தான் ஒத்திகையில் இருப்பதாகவும் அம்மா கோயிலுக்கு சென்றிருப்பதால் வர நேரமாகும் என்றும் கூறி அவனையே அங்கு வருமாறு அழைத்தாள். சுந்தரும் உடனே புறப்பட்டு சென்றான். அவனை பார்த்ததும் உடனே ஓடி வந்து கேட்டாள், என்ன சுந்தர், ஷேகர் எங்கே? நேத்தே வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் என்னை பார்க்க வரல? ஒரு ஃபோனும் பண்ணல. நானும் 2 நாளாக ட்ரை பண்ணுறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஆச்சு? உங்களை கேட்கலாம்னா நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தோணிச்சு. சாயந்தரம் நானே உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்க, என்ன ஆச்சு? இப்படி மடை திறந்தாற் போல படபடவென்று பேசிய சீதாவை பார்த்ததும் சுந்தருக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது. அதை பார்த்த சீதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் மேலும் பல கேள்விகளை கேட்பதற்கு முன் சுந்தரே கூறினான், இனிமேல் ஷேகர் வரமாட்டான் சீதா. இதற்கு மேல் அவனால் எதுவும் கூற இயலவில்லை. சீதாவே கேட்டாள், ஏன்? அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அவங்க இதை ஏத்துக்கலையா? அதனால இங்கே வரவே கூடாதுன்னு தடுத்திட்டாங்களா? நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பி அங்க போகட்டுமா? அவள் பேசிக்கொண்டே போக சுந்தர் இடைமறித்தான். ஐயோ சீதா, இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? அவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு மேலே போயிட்டான் சீதா. முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே அமர்ந்தான். அவன் உடம்பு குலுங்கியது. சீதா அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. யாருமே இல்லாத பிரபஞ்சத்தில் தன் கண்களை பிடுங்கி ஓடவிட்டார் போல உணர்ந்தாள். செயலற்றவளாய் திக்பிரமை பிடித்து அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தவளை பார்த்ததும் சுந்தருக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அவளுக்கு ஆறுதல் கூறி சமாதானப்படுத்துவதுதான் இப்போதைக்கு முக்கியம் என்று உணர்ந்தவனாய் அவளை சமாதானப்படுத்தினான். அவன் ஆறுதல் கூற கூற அப்படியே மடிந்து கதறி அழலானாள். கோயிலுக்கு சென்றிருக்கும் தனது தாயார் திரும்பி வரும் நேரமாகிவிட்டது என்பது அந்த துயரத்திலும் அவளுக்கு நினைவிற்கு வர சுந்தரை போகும்படி கூறினாள். நண்பனை இழந்த துக்கம் ஒரு புறம், கணவனை இழந்து கதறிய சீதாவை பற்றிய வருத்தம் மறுபுறம் என்று கனத்த இதயத்துடன் திரும்பினான். இதற்கடுத்து என்ன நிகழும் என்பதை பகுதி 5 கேட்கலாம். நன்றி.